தமிழ் சினிமால ஏஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் அதிக அளவுல பயன்படுத்தி எடுத்த பயங்கரமான படத்தை தான் இப்ப பார்க்க போறோம். ஏஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது சங்கர் சார் தான். ஏன்னா இவர்தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்டு ரோபோட் ஃபிலிம் உருவாக்குனாரு இந்தியன். அதுவும் ஏஐ தான் பேஸ் பண்ணி எடுத்தாங்க. 2.0 அதுவும் ஏஐ பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. நம்பர் 2 தசாவதாரம். இதுல கமல்ஹாசன் கேரக்டர் 10 இருக்கும். அந்த 10க்கும் நடிக்கிறதுக்கு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்ல வர சுனாமி சீன்கெல்லாம் டிஜிட்டல் வாட்டர் ஸ்டிமுலேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்பர் 3 இந்த மூவில விக்ரம் ஃபேஸ்க்கு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஒரு சாங்ல ஏஐ யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்பர் 4ல பொன்னியின் செல்வன் 1 and 2 இந்த படத்துல அந்த கடல் சீன் அப்புறம் அந்த பேட்டில் சீன்லாம் எல்லாத்துக்குமே விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்பர் 5 கோச்சடையான். இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மோஷன் கேப்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்த அனிமேஷன் மூவி. ஆனா இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா ஓடல. ஏன்னா அப்போதைக்கு இருந்த பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க. சப்போஸ் அந்த படத்தை ஒரிஜினல் சினிமாவை எடுத்திருந்தா ஒரு இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் நாச்சு போடுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும்.